ஹாய் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 ஆறாவது வாரம் எப்படி போச்சு இந்த வாரம்? திங்கக்கிழமை காலையில் எப்படி ஆரம்பிச்சிச்சு? பிக் பாஸ் நல்லா தான் போதா? எல்லாம் புதுசாக வந்தவங்கலாம் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா? தேருமா தேராதா? புதுசாக வந்ததுக்கெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையா? எல்லாம் இந்த வாரம் போட்டு ஒரு கிண்டுவோம். பழச ஆட்களும் புது ஆட்களும் மெர்ஜ் ஆனாங்களா? செட் ஆகிறாங்களா இல்லையா? யார் வந்ததில் இன்டெலிஜென்ட், யார் மக்கு? ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஆராய்ஞ்சு அலசுவோம் வாங்க. திங்கக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரியும் விஷாலும் எல்லாரை பற்றியும் ஒரு பாட்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி பாடுறாங்க எல்லோரும் முன்னாடி நின்று. இட் வாஸ் ரியலி வெரி நைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அருணுக்கு ஒரு கேப் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதான் நம்ம சூப்பர்மேன் மாதிரி பின்னாடி ஒரு கவுனை மாட்டி விட்றாங்க. அதில் ஒரு 5 ரிப்பன் தூங்குது. ஸோ அருண் எப்போல்லாம் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலையோ ஒவ்வொரு ரிப்பனாக பிடிக்கலாம். 5 ரிப்பனையும் மொத்தமாக பிடிக்கிட்டாங்கன்னா அருண் கேப்டன்சியை வந்து தூக்கிடுவாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். ஒரு நல்ல கான்செப்ட். பிக் பாஸில் இது வரைக்கும் கேப்டன்சி, ஒரு கேப்டனுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் கொடுக்கல, விச் இஸ் குட். பிகாஸ் சம்டைம் இந்த சத்யா மாதிரி மொக்கையான கேப்டன் வந்துட்டாங்கன்னா அவங்கள ஒழிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம். ஸோ திஸ் இஸ் அ குட் ஐடியா. ஆக்சுவலி யார் இந்த ஐடியா பண்ணாங்களோ அவங்கள பாராட்டியே ஆகணும். அப்புறமா இந்த ஸ்வாப் நடக்குதுன்றப்ப கேர்ள்ஸ் சைடு ஒரு பாய்ஸ் போகணும், பாய்ஸ் சைடு ஒரு கேர்ள்ஸ் வரணும். இங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ எஸ்பெஷலி கேர்ள்ஸில் வந்து எல்லோரும் பேச்சுட்டு இருக்க, நீ போகணும் நான் போகணுன்னு, ஆனந்தி நான் போகணுங்கிறாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து எல்லாருமே வந்து ரியாவை பிடிச்சி தள்ளி விட்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நம்மால் மஞ்சரி டபால்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாருங்கள். எல்லோரும் சேர்ந்து மண்டையாக, ஆக்சுவலி அது கரெக்டு தான். மஞ்சரி சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு என்ன கரெக்டுன்னு பட்டுச்சு. எல்லோரும் சேர்ந்து ரியாவை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்றாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவ்வளோ நாள் உள்ளே இருக்கிற ஒருத்தராலேயே அங்கே போய் புதுசாக ஒரு இப்போ ஜாக்லின் மாதிரி ஆட்களே அங்கே போய் சைலண்ட் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ வந்து ரியாவால் அங்கே போய் என்ன பண்ண முடியுங்கிறது விச் இஸ் வேலிட் பாயிண்ட். அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க அந்த பாயிண்ட்டை கரெக்டாக சொன்னாங்க. ஸோ உடனே நம்ம அஞ்சிதா கோவம் வந்துருச்சு. சொல்லி என்ன நீ அந்த வார்த்தையை சொல்கிற, மண்டை கழுவுறான்னு யார் கழுவுறா? அவனை நம்மளால் ஏறி சண்டைக்கு போயிடுச்சு. இந்த பக்கம் ஈஸி சாய்ஸ் பசங்க நம்ம ரயானை அந்த பக்கம் அமிச்சிலாண்டான்னு. ஸோ ஸ்வாப் நடக்குது. பெண்கள் இன்முகத்தோடு ரயானை உள்ளே வரவேற்றுக்கிறாங்க. ஏன்னா ரயான் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ளே பாயின்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களோட கம்ஃபர்டபுளாக பொண்ணுங்களோடயே இருக்கிற ஆள். ஸோ ஆப்வியஸ்லி அவன் அங்கே போகிறதுக்கும் பொண்ணுங்களுக்கு வந்து அவன் உள்ளே வர்றதுக்கும் எந்த விதமான குழப்பமும் இல்லை, சந்தோஷமாக உள்ளே ரிசீவ் பண்ணிட்டாங்க. பட் இந்த அதர் 2 பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சிதா உள்ளே போகிறாங்க. இது வரைக்கும் அவங்க வந்து பொம்பளை சைடு பயங்கரமாக கேர்ள் சைடு இருந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த சைடு போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது. நிறைய இன்னொரு விஷயம் என்னென்னா, சுனிதா வேறு வெளியில் போயிட்டாங்க. அதுலேயே அஞ்சிதா கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க. இந்த பொண்ணை பாராட்டி ஆகணுங்க. த மூமெண்ட் அந்த பாய்ஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே அந்த ஒரு என்ன சொல்ல, எனக்கு இன்னும் அஞ்சிதாட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நான் அடிக்கடி ஃபீல் பண்ணுறேன். அத்தனை பசங்களையும் உட்கார வச்சு அப்படி கமாண்டிங்காக நின்று, இப்படித்தான்ப்பா நான் இருப்பேன், இதுதான் என்னோடய ஸ்டைல், டாய்லெட் சுத்தமாக இருக்கணும், பெட்டு க்ளீனாக இருக்கணும், அதே மாதிரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு தனியாக அந்த ஒரு ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணிப்பேன். இன்னொரு நல்ல விஷயம் வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம் வந்து, எனக்காக நீங்கள் ஸ்பெஷலாக இன்னும் பெட் கிட்டெலாம் கொடுக்க வேணாம், எனக்கு தெரியுது எல்லாருமே ஷேர் பண்ணி படுத்துருக்கீங்கன்னு, நான் இந்த பெட்டில் படுத்துக்கிறேன், இதில் யார் வேணாலும் என் கூட படுத்துக்கலாம், ஏன்னா நான் உங்களை எல்லாரையும் நம்புகிறேன். இதில் வந்து 2 விதமாக பார்க்குறேன். பசங்க அந்த மாதிரி நல்லா நடந்துக்கிட்டாங்களா, இல்லை அஞ்சிதா பசங்களை நம்புகிறாளா? ஸோ இட் இஸ் கிவ் அண்ட் டேக் மாதிரி, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி. ஸோ 2 பக்கமுமே ஒரு நல்ல கிவ் அண்ட் டேக் இருந்தது நம்ம பார்க்க முடியுது. அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அஞ்சிதாவோட அந்த போல்ட்னஸ், அதேமாதிரி அந்த கமாண்டிங்காக பசங்களை உட்கார வச்சு அந்த முன்னாடி நின்று பேசுனது வந்து ஒரு அஞ்சிதா கிட்ட ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கோ அப்படிங்கிறது எனக்கு இந்த வாரம் சுனிதாங்கிற ஒரு ஆள் வெளியில் போனவுடனே வெளியில் தெரிய வந்தது. ஸோ அஞ்சிதா ஸ்டார்டட் ராக்கிங். பிபி ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ள்ஸ் வந்து 8000 பாயிண்ட்ஸும் பாய்ஸ் வந்து 4000 பாயிண்ட்ஸும் கம்மியாக தான் எடுக்கிறாங்க. இதில் மஞ்சரியும் தன்ஷிகாவும் நல்லா விளையாண்டாங்க. தர்ஷிகாவும் எஸ்பெஷலி அந்த பாட்டில் அடுக்கிறது, ஐ திங்க் அந்த சைடு ஒரு சேம் கலர் பாட்டில் வச்சுருப்பாங்க, அதை அப்படியே மேட்ச் பண்ணணும். இதில் வந்து கேர்ள்ஸ் ஆப்வியஸ்லி வின் பண்ணுறாங்க. ஸோ யாரை வந்து ஷாப்பிங் அனுப்பலான்றப்ப இந்த இடத்துல பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். என்னென்னா, கேர்ள்ஸ்லேருந்து யார் ஷாப்பிங் போகணுன்னு பாய்ஸ் செலக்ட் பண்ணணும், பாய்ஸ்லேருந்து யார் ஷாப்பிங் போகணுன்னு கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உல்ட்டாவாக எல்லோரும் நம்ம பசங்க என்ன பண்ணுறானுங்க, இவளை அனுப்புவோம், சாச்சனாவை சௌந்தர்யாவை இந்த மாதிரி ஆட்களை அனுப்பிச்சா கொஞ்சம் மொக்கையாக இருக்கும், அவங்களால ஈஸியாக செலக்ட் பண்ண முடியாது. கடைசியில் பார்த்தா பிள்ளைங்க வந்து அட்டி சும்மா 8000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுதுங்க. அதில் ஆல்மோஸ்ட் 7800 ருபீஸோ சம் 30 ருபீஸோ சம்திங் சக்ஸஸ்ஃபுல்லாக சாஞ்சனா குதிச்சா பாருங்க ஒரு குதிப்பு. பிகாஸ் எல்லாருமே அண்டர் ரேட்டட் பண்ணியிருந்தாங்க இந்த பிள்ளைக்கு. இன்னொன்று இந்த பிள்ளை வந்து ஆல்ரெடி டேஞ்சரஸ் ஜோனில் இருக்கா. ஸோ அவளுக்கு வந்து இந்த வாரம் ப்ரூவ் பண்ணி ஆகணும்.
அவளோட சந்தோஷம் ஏதோ அவள் பெரிய அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஜம்ப் பண்ண பாருங்க, அது பார்க்கவும் நல்லா இருந்தது. உண்மையாலுமே ஒரு சக்ஸஸ் ஒருத்தனுக்கு ரொம்ப வேணுன்றப்போ ஒருத்தர் எஃபர்ட் போடுவாங்கள்ல, அந்த எஃபர்ட் நமக்கு வந்து வெளியில் தெரிகிறப்ப அதோட சந்தோஷமே வேறு. அது வந்து சாஞ்சனா சின்ன பொண்ணு தானே, அது குதிக்கும் போது அது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஷீ டிசர்வ் தட். இந்த திங்கக்கிழமையோட ஹைலைட்டு நான் சொல்கிறது வந்து அஞ்சிதா தாங்க சொல்லுவேன். என்னென்னா ஈவினிங் என்ன பண்ணுறாங்க, பசங்க தெரியாமல் அவளை விட்டுட்டு சாப்பிட போயிடுறாங்க. சாப்பிட போனவொடனே அவள் வெளியில் உட்காந்துருக்கா, பசங்க வருவாங்கன்னு. ஆனால் பசங்க உள்ளே ஆல்ரெடி சாப்பிட்டுருக்காங்க. வெளியில் வரவங்க என்ன நீ இன்னும் சாப்பிட்லையான்னு கேட்டப்போ, இல்லை பசங்க வரட்டும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற அஞ்சிதா கேர்ள்ஸ் கிட்டலாம். அப்போ கேர்ள்ஸ் சொல்கிறாங்க, அவங்க ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே, சாப்பிட்டே முடிக்க போகிறான்னு. அஞ்சிதா கோவம் வந்துருச்சு. நேராக உள்ளே வரா. வந்து பார்த்தா முத்துக்குமாரன்ட்ட கேட்குறா. முத்துக்குமாரன் டபால்னு என்ன பண்ணிட்டான், ஆல்ரெடி அவங்க எல்லாம் சாப்பிட்டு மிச்சம் மீதி வச்சு ஒரு பவுலில் போட்டு டக்குன்னு அஞ்சிதா கொடுக்குறது ட்ரை பண்ணால் அதான் அஞ்சிதா பார்த்துட்டான். பார்த்துட்டு அவளுக்கு பயங்கர கோபம். ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இங்கே பார், நீங்கள் மறந்துட்டேன்னு சொல்லுங்கள், உன்னை விட்டுட்டு சாப்பிட்டேன்னு சொல்லுங்கள், நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். இது ஒன்றும் நான் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடுலேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒன்றும் சங்கடம் கிடையாது. பட் எனக்கு நீங்கள் உண்மையாக சொன்னால் போதும் அப்படின்னா. அவன் என்னென்னவோ முத்துக்குமார் அவனோட என்ன சொல்ல அறிவுத்திறனெல்லாம் வச்சு பண்ணி பார்க்குறான். அங்கே வேகலை பருப்பு. அவள் கண்டுபிடிச்சிட்டா. கடைசியில் அவள் கோச்சிட்டு, இல்லை நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா இன்றைக்கி நான் சாப்பிட்டேன்னா நாளைக்கு நீங்கள் என்னை மறந்துடுவீங்க. ஸோ இன்றைக்கி நான் சாப்பிடாமல் இருந்தால் தான் இது உங்கள் மனசில் இருக்கும். நாளைக்கு நீங்கள் சாப்பிடும்போது என்னை உங்களுக்கு ஞாபகம் வரும், நீங்கள் வந்து என்னை கூப்பிடுங்கன்றது ரியலி எனக்கு தெரிஞ்சு அது வந்து பாய்ஸுக்கு சரியான பனிஷ்மெண்ட்டு. ஸோ அவள் சாப்பிடாமல் வந்துடுறா. பசங்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்படுது. ஐயோ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே, பெரிய தப்பு பண்ணுற மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ எல்லார் பசங்கள்லாம் அந்த இடத்துல தீபக் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இட் ஷோஸ் தட் தீபக்கோட மெச்சூரிட்டி. எல்லா இடத்துலையும் தீபக் நம்ம ரூடாக நமக்கு தெரிஞ்சால் கூட இந்த மாதிரி ஒரு சில இடத்துலலாம் தீபக்கோட அந்த ரியல் கேரக்டர் வெளிப்படுது. இட் ஷோஸ் தட் அவரை வந்து ஒரு நல்ல முறையில் வளர்த்துருக்காங்கன்னு. ஸோ அவர் வந்து சாரி கேட்குறாரு, இந்த மாதிரி வாங்க நம்மளாம் போய் சாரி கேட்கணும். ஸோ அழகே என்ன தெரியுமாங்க, அந்த ஒரு பொண்ணுக்காக அத்தனை பசங்களை ஈகோ விட்டு மொத்தமாக வந்து நின்று சாரி நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ கோபமாக அந்த அஞ்சிதா அப்படியே மெல்ட் ஆகிட்டா. அதுதான் அஞ்சிதாவோட கேரக்டர். ஷீஸ் சம்வேர். அவள்கிட்ட நிறைய ரசிக்கிற மாதிரி நல்ல நல்ல குணங்கள் இருக்குது. உண்மையாக இதெல்லாம் நான் ரொம்ப ரசித்தேன். அதை என்னதான் கோபமாக இருந்தாலும் அத்தனை பேர் வந்து சாரி கேட்குறப்ப ரொம்ப பிகு பண்ணாமல் டக்குன்னு இறங்கி அந்த ஒத்தரை அந்த விட்டு கொடுத்ததில்ல, என்ன தான் உள்ளுக்குள்ளே ஒரு வெஞ்சன்ஸு ஒரு கோபங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த 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 மூமெண்ட் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பிக் பாஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். அவள் போய் அதுக்கப்புறமா சரி வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆகி சாப்பிட்டு அந்த நாளை முடித்தது வந்து வெரி நைஸ். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான மண்டே. அஞ்சிதா இஸ் த குயின் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாம். அன்றைக்குடைய பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு கேட்டால் அஞ்சிதா தான் சொல்லுவாள். காலையில் மஞ்சரிட்ட ஃபைட் பண்ணதுலேருந்து, மண்டகலூரன் மஞ்சள் சொன்னதுலேருந்து, அப்புறமா பாய்ஸ் ரூம்குள்ளே வந்து டாமினண்ட்டாக எனக்கு இந்த ஒரே பெட்டில் படுத்தா பரவாயில்ல, நான் உங்களெல்லாம் அண்ணன் தம்பியாக நினைக்கிறேன், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னதுலேருந்து இந்த இது வரைக்கும் இந்த பாய்ஸ் எல்லாரையும் மொத்தமாக ஒட்டுமொத்த ரூம் இது வரைக்கும் பாய்ஸ் டீமில் எல்லாரையும் ஒரு ஆள் ஆட்டி வச்சதான்னா அது அஞ்சிதா தான் சொல்லும். நெயில்ட் இட். செவ்வாய்க்கிழமையோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே அர்லி மார்னிங் டாஸ்க்கு பேலன்ஸிங்னு சொல்லி இந்த ஒரு நடுவில் ஒரு பால் இருக்கும், அதை சுற்றி கூட 4 கூடை மாதிரி இருக்கும், அந்த பாலை நடுவில் வச்சு பேலன்ஸ் பண்ணி அந்த கூடைக்குள்ளே போடணும். இதுதான் டாஸ்க். ஸோ 2 பேருமே விளையாடுறாங்க. கேர்ள்ஸ் உண்மையாலுமே ரயனோட சப்போர்ட்டோட கேர்ள்ஸுக்காக ரயன் ரொம்ப நல்லா விளையாண்டான். இந்த பக்கம் சிவகுமார் எல்லா டாஸ்க்லேயும் சொதப்பி ஃபைனாக அவருக்கு சிவகுமார் ஹஸ் காட் அ டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி, ஒரு டிஃப்ரெண்ட் அவருக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குது, அவர் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அட்ராக்டிங் பீப்புள்னு அவர்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்குது. பட் டாஸ்க்குன்னு வர்றப்போ வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ். பட் எகைன் அண்ட் எகைன் பாய்ஸ் வந்து சிவகுமாரை ஏன் ஃப்ரண்ட்டில் அனுப்புகிறாங்கன்னு தெரில, இல்லை அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வராருன்னு தெரில. அந்த டாஸ்க் வந்து பாய்ஸ் லூஸ் பண்ணிடுறாங்க. தீபக் ரொம்ப கோவம் வந்துடும். தீபக் எல்லார் முன்னாடியும் திட்டிடுறாரு, ஒன்னால தான் நீ ஒழுங்காக விளையாடல, ஒன்னால தான் இந்த பாய்ஸ்க்கு கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி திட்டி போடுறாரு. பாவம் அவர் ரொம்ப ஃபீல் ஆயிடுது அவருக்கு, சிவகுமாருக்கு. அந்த இடத்துல ரியாக்ட் பண்ண அந்த இடத்துல சிவகுமாரை பாராட்டி ஆகணும். சிலராக இருந்தால் டக்குன்னு முன்னாடியே கத்திடுவாங்க, என்ன நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணாமல் வெளியில் போய் ரொம்ப ரஞ்சித்துக்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். அவர் எல்லாரும் முன்னாடி அப்படி பேசியிருந்திருக்க வேணா, ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சின்னு கொஞ்சம் மனுஷன் கொஞ்சம் அளவே ஆரம்பிச்சிட்டாரு. தீபக் அதை கொஞ்சம் ஜென்டலாக ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாமோன்னு ஒரு ஃபீல். பட் நியாயமான கோபமும் கூட. பிகாஸ் ஒவ்வொரு டாஸ்க்காக லூஸ் பண்ணிட்டே இருந்தால் அந்த வின்னிங்கிறது வந்து தான் பிக் பாஸில் வந்து ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் அந்த என்டையர் வீக்கை வந்து அந்த வின் பண்ணுற ஒவ்வொரு டாஸ்க் தான் டிசைட் பண்ணுது. ஸோ தீபக்கோட கோபமும் நியாயமானது, சிவகுமாரோட அழுகையும்
பட் அழுதுகிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது இல்லையா, அதை ஃபர்தராக எப்படி இல்லையா முன்னாடி வரக்கூடாது, வேற ஒருத்தரை விளையாட விட்டுறணும். ஸோ வாட் தீபக் டிட் ஐ ஃபீல் எனக்கு அது ஜென்யூனாக தான் பட்டுது. இல்லைனா அந்த பயம் வராது அடுத்த தடவை டாஸ்க் விளாட்றப்ப. ஏன் தீபக்கோட கோவத்தில் ஒரு நியாயம் இருக்குதுன்னு சொன்னேன்னா, பிகாஸ் அந்த டாஸ்கில் நீ ஒரு வேளை தோத்துட்டேன்னா அந்த வாரம் ஃபுல் யார் தோக்குறாங்களோ, பாய்ஸோ கேர்ள்ஸோ யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சவங்களுக்கு அந்த வாரம் ஃபுல்லாக எல்லா டாஸ்க்கும் அவங்க தான் பண்ணணும். மீன்ஸ் அவங்களுக்கு எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும். டாய்லெட் கழுவுறதுலேருந்து, ரூம் க்ளீன் பண்ணுறதுலேருந்து, குக்கிங்லேருந்து. ஸோ இந்த இடத்துல அவங்க டாஸ்க் தோற்றவுடனே கேர்ள்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி இரிட்டேட் பண்ண மாதிரி பண்ணோன்னே தீபக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஸோ அதனால தான் சிவகுமார் பிடிச்சி திட்டார். ஏன்னா இந்த வாரம் எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணணும். சமைக்கிறதுலேருந்து, குக்கிங்லேருந்து, வெசல் வாஷிங்லேருந்து, டாய்லெட் க்ளீனிங்லேருந்து. ஸோ உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமான வேலை. தீபக்கோட கோபம் நியாயமானதும் கூட. அதனால தான் நான் அதை நியாயம்னு சொன்னேன் நான். அதே செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் இந்த வாரத்தை ஃபுல்லாகவே அந்த டாஸ்க் தான் எடுத்துக்கிச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் ஸ்கூல். ஸோ ஒரு பக்கம் ஹாஸ்டல், ஒரு பக்கம் ஸ்கூல். ஸோ எல்லாம் யூனிஃபார்மில் நல்லா ட்ரெஸ் பண்ணி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறதுக்கு எல்லோரும் நல்லா இருந்தாங்க. ஸோ எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. ஸ்கூல் கிளாஸில் ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜாக்லின் வந்து மாரல் டீச்சர், வர்ஷினி வந்து பிரின்சிபல், அருண் வந்து வைஸ் பிரின்சிபல், அதான் வர்ஷினியோட எக்ஸ் ஹஸ்பண்ட். அப்புறமா நம்ம ஜெஃப்ரிக்கு 2 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. வார்டன் ஒன்று, இன்னொன்று பிடி சார் வேறு. அப்புறமா நம்ம சிவகுமாருக்கு வந்து வாட்ச்மேன். இப்படின்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு பொசிஷன் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே அவங்க ரோலை நல்லா பண்ணாங்க. பட் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தாலும் அந்த போக போக அந்த செக்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. ஸோ ஜாக்லின் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு பண்ணது வந்து இது வந்து நம்ம மாடர்ன் ஸ்கூல். ஸோ நம்ம எல்லோரும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி உட்காரணும், தனித்தனியாக பாய்ஸ் கேர்ள்ஸ் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. உட்காந்தோடனே பசங்க வந்து கிண்டல் பண்ணுறானுங்க ஜாக்லினை. மேடம் நீங்கள் வந்து ராட்சசன் படத்தில் வந்து அந்த கேரக்டர் மாதிரியே இருக்கீங்கன்னு ஃபுல்லாக. உண்மையாகவே ஜாக்லின் அப்படி தான் இருந்தாங்க. ரொம்ப நகைச்சுவாக இருந்து எல்லோரும் உடனே விழுந்து சிரிச்சிட்டாங்க. ஜாக்லின் உண்மையாக அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா கேரி பண்ணியிருந்தாங்க. அதோட கிச்சனில் ஆனந்தியை கூப்பிட்டு போய், நான் உனக்கு மாரல் டீச்சர், நான் உனக்கு ஒரு மாரல் சொல்லித்தரேன். என்னென்னா திருடும்போது அடுத்தவங்க பார்க்குறாங்களான்னு சுற்றி பார்த்துட்டு திருடணும். மாரல் டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லினுடைய ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஈவன் ஆனந்தி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணாங்க. திருட்டு வேலையாக இருக்கட்டும் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. பட் என்ன ஆச்சுன்னா அந்த 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 டாஸ்க் ஆரம்பிக்கும் போது எல்லோரும் கிளாஸ் ரூமில் ஒரு பக்கம் வைஸ் பிரசிடென்ட் அருண் உள்ள வந்து ஒரு ரூல்ஸ் பண்ணுறது, ஒரு பக்கம் வர்ச்சினி வந்து உங்களை யாரை கேட்டு இப்படி உட்கார வச்சது, நான் ஸ்கூல் பிரின்சிபல், நீங்கள் எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி உட்கார வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி கிளாஸ் ரூமே கிளம்ஸி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் அவன் கேரக்டரை பெஸ்ட்டாக பண்ணணுன்னு வேற போட்டி போட்டுட்டு, ஒரு பக்கம் அந்த ட்ரையாங்கல் லவ் தர்ஷிகா, விஷால் அண்டு ரயன். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரியா வந்து சத்யாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது, அண்டு ஒரு பக்கம் சத்யா அண்டு பவித்ரா லவ். இந்த பக்கம் ராணுவ வந்து பவித்ராவுக்கு கரெக்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுறதுன்னு எக்கச்சக்க கேரக்டர்ஸு. பட்டு எல்லாமே ஒரே கிளாஸ் ரூம்குள்ளே அட் அ டைம் நடந்தது வந்து ரொம்ப கிளம்ஸி ஆயிடுச்சு. அது அந்த 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 ஒரு ஃபீலே அந்த மூமெண்ட்டு ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டானுங்க எல்லாம். அப்புறம் இந்த டங் ட்விஸ்ட் டாஸ்க் வந்து அஞ்சிதா நல்லா சொன்னாங்க. ஆக்சுவலி தமிழே தெரியாத ஒரு பொண்ணு வந்து ஓடுற நரியில் பல நரி கிளை நரி, ஓடுற நரியில் பல நரி கிளை நரின்னு 3 தடவை சொல்லணுங்கிறது ஆக்சுவலி அது அஞ்சிதா ரொம்ப நல்லா சொன்னாங்க. ஸோ இப்படி கிளம்ஸியாக டாஸ்க் போயிட்டே இருக்கப்போ நம்ம ராணுவ கொஞ்சம் பாவம், கொஞ்சம் தனி விடப்பட்ட மாதிரி அவர் எல்லோரும் கார்னர் பண்ணுறாங்களோ அப்படின்னு அவருக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதை போய் அவர் அருண்கிட்ட போய் ஜென்யூனாக சொல்கிறார், இந்த மாதிரி என்னை எல்லோரும் கார்னர் பண்ணுறாங்க, என்னை பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, என்னை போன வாரமே நான் டேஞ்சர் ஜோனில் இருந்திருக்கேன், திஸ் இஸ் மை வீக், நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் குரூப்பாக உட்காந்து அவர் டார்கெட் பண்ணுறாங்க. எல்லோரும் அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க, நீ ஓவர் ஷேடோ பண்ணுற எல்லாரையும். ஆக்சுவலி பாவம் அந்த மனுஷன் டேஞ்சர் ஜோனில் இருக்கான், ஏதாவது நான் பண்ணி ஆகணியாங்கிற கிரிட்டிக்கல் ஒரு ஸ்டேஜில் இருக்கான். நானும் அதை ஃபீல் பண்ணேன், ராணுவ ஃபீல் பண்ண மாதிரி எல்லோரும் சேர்ந்து பாவம் அந்த மனுஷனை ஓரம் கட்டுறானுங்களோன்னு தனியாக ஃபீல் பண்ணார். இல்லை நான் ஏதாவது பண்ணி ஆகணும் இந்த வீக்னு. அந்த வேகம் ராணுவோட தெரிஞ்சுது. நம்ம கூட அவர் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம், ராணுவ கொஞ்சம் சரியான ஆள் இல்லைன்னு. பட் இஸ் ப்ரூவன் திஸ் வீக், அவர் கெப்பாசிட்டி இருக்குன்னு இந்த வாரம் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் வந்து நம்ம ஆனந்தியை பண்ணி ஆகணும். ஏன்னா புதன்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, புள்ள எழுந்திரிச்சு. அதாவது ஒரு டாஸ்க்கை கொடுத்தா, ஒரு விஷயத்தை எடுத்தால் அந்த விஷயத்தில் எவ்வளோ டெடிக்கேட்டடோட என்ன கேரக்டர் கொடுக்கலாம், ஆனந்தி வில் ஸ்டாண்ட் அவுட். அதாவது அவங்களோட பர்சனாலிட்டி அதெல்லாம் ஒரு கார்னரில் வச்சுட்டு, இது எடுத்துருக்கையா, இந்த வேலையை என்னோட எவனும் பெஸ்ட்டாக பண்ணக்கூடாது. கொடுத்துக்கப்பட்ட கேரக்டர் திருட ஒரு பொண்ணு தான், பட் அதை இறங்கி
காலையிலேயே எந்திரிச்சு அவ்வளோ அர்லியாக எல்லோரும் எழும்புறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரையும் ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து ஒளி வைக்கிறது, பெல் எடுத்து ஒளி வைக்கிறது, ஒவ்வொருத்தரோட செப்பல் எடுத்து ஒளி வைக்கிறது. அருண் வந்து சொல்லுவான், ஜெஃப்ரி வந்து எல்லாத்தையும் தேடிட்டே இருப்பான். பட் அந்த இடத்துல சிவகுமார் உஷாராக சொல்லுவார், ஐ திங்க் இதெல்லாம் ஆனந்தி தான் தேடிட்டு, அவர் தான் வார்டன். ஸோ காலையிலேயே எழுந்திரிச்சு இவங்க 2 பேரும் தேடிட்டே இருப்பாங்க, ஜெஃப்ரியும் நம்ம சிவகுமாரும். என்னங்க கம்ப்யூட்டரை காணோம், ஸ்கூல் பெல்லெல்லாம் அந்த உள்ள தூக்கிட்டு போயிருக்கோம். அந்த 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 தாட் ப்ராசஸை நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை எவ்வளோ என்ஜாயாக ஃபன்னாக எடுத்துகிட்டு போனால் அது ஒரு சின்ன ஹோம் ஒர்க் பண்ணி காலையிலேயே எழுந்திரிச்சு அதுக்குன்னு போடுற ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் இருக்குல்ல, அதான் அந்த ஷோவை ஆனந்தியை வந்து நம்ம கவனிக்க வைக்கிறது. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒளிய வைக்கிறது. ஸோ சிவகுமார் எல்லாம் அங்கங்கே தேடிட்டு இருப்பார். அருண் வந்து சொல்லுவார், அதை காணும் இதை காணும்னு. யோ உன் செப்பலே காணாமல் போயிடுச்சு, நான் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், அதையும் எடுத்து திருடிட்டு போய் உள்ளே ஒளிய வச்சுருந்தாங்க அப்படின்னு. ஸோ ஆனந்தி வந்து பாராட்டி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் எல்லோரும் கொடுத்த ரோலில் ஆனந்தி வந்து ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின்னு போட்ட முயற்சி வந்து கண்டிப்பாக பாராட்டுதலுக்கு உரியது. அப்புறமா புதன்கிழமை இன்னொரு செஷன் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் செக்ஷன், ஃபீட்பேக் அபவுட் த டீச்சர் எல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து நம்ம வர்ஷினி தான் கழுவி ஊற்றுறாங்க, அது ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போல். அப்புறமா பார்த்தீங்கன்னா மாரல் கிளாஸ் ரூம், இங்கே தான் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. ஜாக்லின் வந்து ஒவ்வொருத்தராக இண்டிவிஜுவலாக பாயிண்ட் அவுட் பண்ணி அது இதுன்னொடனே சத்யா ரைஸ் பண்ணுறாரு, ஆமாம் இது என்ன கன்ஃபெஷன் டைமா, இது வந்து நாமினேஷன் ப்ராசஸ் மாதிரி நீ பண்ணிகிட்டு இருக்க, இது வந்து ஒரு மாரல் கிளாஸ். ஸோ மாரலாக சொல்லணுன்னா ஜாக்லின் சொல்லுவாங்க, நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாரல் பாயிண்ட்ஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயமே நம்ம ஜாக்லின் வந்து தீபக்கை பற்றி சொன்ன விஷயந்தான். குரங்கு, தாய் குரங்கு, அந்த கதையை சொல்லி ஸோ தீபக்கை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டார். பட் தீபக் ஒன்றும் அதை பெருசாக வெளியில் ரியாக்ட் பண்ணலை. அங்கே தான் இந்த வாரத்துடைய ட்விஸ்ட்டு ஆரம்பிச்சிச்சு, அந்த குரங்கு கதை. இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் நான் ரொம்ப ரசித்தது வந்து ரியாவும் தர்ஷிகாவும் வைஸ் பிரின்ஸிபல், அதாவது அருண் வந்து பிரின்ஸிபல் வர்ஷினிக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரி, லவ் லெட்டர் எழுதுகிற மாதிரி, இன்னும் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், நம்ம இவ்வளோ நாள் பிரிஞ்சிட்டோம், மன்னித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ரியா லெட்டர் எழுதுவாங்க. நம்ம இவளுக்கு வர்ஷினிக்கு, அதாவது பிரின்ஸிபலுக்கு அருண் எழுதுகிற மாதிரி. அது கொஞ்சம் நல்லா ரசிக்கிற மாதிரி இருந்து எழுதி அவன் அந்த பக்கம் தூக்கி போட்டுருவாங்க. சாச்சனா வருவாள், இன்னும் இது அப்படின்னு லெட்டர் எடுத்து பார்த்தா அவள் புரிஞ்சிடும் சாச்சனாக்கு. அதை கொண்டு போய் வர்ஷினி லெட்டர் கொடுப்பாள். அப்புறமா ட்ராமா, நம்ம வர்ஷினிக்கும் அருணுக்கும் நடக்கிற இன்ட்ராக்ஷன். அருண் வந்து அது ரொம்ப லைவ்லியாக வர்ஷினியோட கொஞ்சம் இழிஞ்செல்லாம் பேசுகிறது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது பார்க்குறதுக்கு. உண்மையாலுமே அவங்க 2 பேர் மட்டும் தனியாக உட்காந்து பேசுனதில் வந்து வர்ஷினி எங்கேயோ கனெக்டும் ஆயிடுச்சு அருணோட பர்ஃபார்மன்ஸில். ஒரு ஸ்டேஜில் லேட்டராக சொல்லியிருக்கும், நான் வந்து உண்மையாலுமே அருணை லவ் பண்ணுறேன், அருண் மேலே எனக்கு ஒரு க்ரஷ் இருக்குன்னு. அப்போனா மனுஷன் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். தலை நீ வேறு லெவல். இப்போ நம்ம பிகினிங்கில் இருந்த அருணா இது அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் உண்மையிலுமே அவரோட கேப்டன்ஷிப் ரொம்ப நல்லா பண்ணார். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த வெரி இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் இந்த வீக்கில் நான் வந்து ஆனந்தி அண்ட் அருணுக்கும் கொடுப்பேன். அருண் இஸ் அ ரியலி வெரி குட் கேப்டன் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இருந்ததுலேயே. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணாதது வந்து இந்த பவித்ரா அண்டு சத்யா அண்டு இந்த ராணவ், இவங்க 3 பேருக்குள்ள உள்ள ஒரு ட்ரையாங்கல் லவ். அது என்ன ஏதோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது 3 பேருக்குமே இந்த பர்ஃபார்மன்ஸுங்கிறது சுத்தமாக சுட்டு போட்டாலும் வராது. ஸோ அவங்களும் என்னென்னவோ முயற்சி பண்ணுறாங்க. அது கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் அது ஒன்றும் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அவங்களே என்னென்னவோ ட்ராமா பண்ணி பார்க்குறானுங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அது அந்த பிகினிங் ஸ்டேஜில் அது கிக் ஆஃபே ஆகலை. ஒரு ஸ்டேஜில் பிக் பாஸுக்கே ஃபீல் ஆயிடுச்சு, இவங்க தேர மாட்டாங்க போலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இன்னொரு டாஸ்க் வருது, அந்த பால் ஸ்டிக் வச்சு ஒரு கூண்டுக்குள்ளே அப்படியே ஒவ்வொருத்தராக பிடிச்சி போகணுன்னு. இதில் வந்து கேர்ள்ஸில் உண்மையாலுமே ரயனோட சப்போர்ட்டில் கேர்ள்ஸ் டீம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அகெயின் பாய்ஸ் மொக்கை. இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறப்பே நான் நினச்சேன், என்னடா இது பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னு சொல்லியிருக்காங்களே, பசங்கள்லாம் தர வரைக்கும் தாடி வச்சுருக்கானுங்களே, எந்த ஸ்கூலில் இவ்வளோ தாடி வச்சு வயசான பசங்களாக இருக்காங்களே, எல்லாரும் தாடி வச்சுருந்தானுங்க. எவனோ ஒருத்தர் அதை நோட் பண்ணியிருக்காங்க. அப்பா அந்த வகையில் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ பிக் பாஸோட வாய்ஸ் வருது எல்லோரும் கிளாஸில் இருக்கும்போது. ஸோ வர்ஷினி சொல்கிறோம், உங்கள் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இப்படி தான் இருக்குமா, எல்லோரும் தாடிலாம் வச்சு ஒரு நீட்டாகவே இல்லையான்னு. உடனே ஒரு ரூல்ஸ், ஷேவ், ரிமூவ் த தாடி அப்படின்னோடனே தான் அடுத்த நாள் பசங்கள்லாம் பார்த்தா உண்மையாலுமே ரஞ்சித் முதற்கொண்டு நல்லா இருந்தாங்க பார்க்குறதுக்கு நீட்டாக. இதை ஃபஸ்ட்டே யோசித்துருக்கலாம், தூங்கிட்டாங்க போல் பிளான் பண்ணுறவனுங்க பிக் பாஸ் டீமில் உள்ளவங்க. அன்றைக்கி தான் எந்திரிச்சிருக்கானுங்க போல். ஸோ எந்திரிச்சு சொல்லியிருக்கானுங்க, இப்படி ஒரு விஷயம் விட்டோம்டா அப்படின்ட்டு. அப்புறமா ஷேவ் பண்ணோடனே தான் ரியலாக ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் ஃபீலு. எல்லோரும் கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி
எல்லாருமே உண்மையாக யூனிஃபார்மில் ரொம்ப நல்லா இருந்தாங்க. எனக்கு கூட அந்த அந்த ஸ்கூல் டேஸ்லாம் விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி ஸ்கூல் டேஸ்லாம் கொஞ்சம் முக்கியமான ஸ்கூல் டேஸ் தான். ரொம்ப கஷ்டமான ஸ்கூல் டேஸ்லாம் நான் ஸ்கூல் டேஸ்லாம் ஒன்றும் என்ஜாய் பண்ணதான் ஞாபகமே இல்லை. ஐ ஸ்டார்ட் என்ஜாய் நான் காலேஜுக்கு வந்தோடனே தான் என்ஜாய் பண்ணேன். ஸோ அந்த ஸ்கூல் டே அந்த எல்லோரும் யூனிஃபார்மில் பார்க்குறதுக்கு அந்த ஒரு டாஸ்க்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்படி போரிங்காக அந்த ரெசிடென்ஸ் ஸ்கூல் போயிட்டு இருக்கப்போ பிக் பாஸுக்கு சடனாக ஒரு பிக் பாஸோட வாய்ஸ் வந்து தீபக் உள்ள வான் கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்றாரு. அங்கே தாங்க ட்விஸ்டே ஆரம்பிக்குது. இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்ஸ் அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ தீபக் உள்ளே கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, டீச்சர்ஸை எல்லாரையும் கதற விடணும், அதாவது அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாத்தையும், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கன்னு சொல்லி ஃபுல் ஃப்ரீடம் தீபக்கிட்ட கொடுத்துட்றாரு பிக் பாஸ். அங்கே தான் ஃபன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தீபக் போய் ஒவ்வொருத்தராக இண்டிவிஜுவலாக பார்த்து கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு சொல்லி முத்துக்குமார் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க, கதற விடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஆரம்பிக்கிறப்ப தான் இந்த ட்ரையாங்கிள் லவ், பவித்ராவும் சத்யாவுடைய லவ்வை வச்சு ராணுவம் உள்ளே போய் கும்மி அடிக்கணும்னு புரிஞ்சு அவங்க அப்படியே அதை சீரியஸாக அப்படி பில்டப் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஒரு ஸ்டேஜில் நமக்கே ஃபீல் ஆகுது, பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் அப்படியே அங்கங்கே கொட்டிடுறானுங்களோ அப்படின்ட்டு. அதுவும் இருந்தது ஒரு ஃபீல் நமக்கு கனெக்ட் ஆச்சு. நீங்களும் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ராணுவ வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. அவருக்கு இந்த சான்ஸை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும்னு அந்த கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, ராணுவ வந்து கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு பெரிய ஆளாக வந்துடுவாருங்கிறதுக்கு இந்த வாரம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டார். அதை நான் பாராட்டியே ஆகணும். வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. சத்யாவும் ராணுவம் சண்டை போடுறது பார்த்தா எனக்கே ஃபீல் ஆச்சு, ஒரு உண்மையாலுமே சண்டை போடுறாங்களோன்னு. ஒரு பக்கம் ஜாக்லின் போய் ராணுவம் வேணாண்டான்னு சொல்கிறது, இந்த பக்கம் உட்காந்து அருண் தனியாக கூப்பிட்டு போய் நீ ஓவராக கிராஸ் பண்ணுறடா அப்படின்னு சொல்லி போகிறதும், ஒரு பக்கம் சத்யாவோ ராணுவை அடிக்க போகிறதும் ஒரு கலையபரமாயிருச்சு. இதில் ரஞ்சித் வேறு உள்ளே பூந்து அப்படின்னு சடனாக கத்தி, ரஞ்சித்லாம் சவுண்டு போடுறாரு அப்படின்னு பார்த்தா ரஞ்சித் ஒரு பக்கம் கத்தி, ஒரு பக்கம் ஜெஃப்ரி ரைஸ் ஆகிறான், ஒரு பக்கம் அருண், ஒரு பக்கம் மஞ்சரி அலறாங்க, ஜாக்லின் அலறா, ஒரு பக்கம் சௌந்தர்யா ஜாக்லினை போட்டு கிண்டி ஜாக்லின் அலறதை பார்த்து ஜாக்லின் உண்மையாக பாவம், நான் காலையிலேருந்து நின்று இருக்கிற முதுகெல்லாம் வலிக்கு தருமான்னு உண்மையாலுமே அது ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்தது. ஒரு பக்கம் மஞ்சரியை கதற விட்டாங்க, மஞ்சரியும் ஆள ஆரம்பிச்சிட்டா. ஸோ எல்லோரும் உட்காந்து புலம்ப ஆரம்பித்தது அந்த டாஸ்க்கை உண்மையாக எவ்வளோ சீரியஸாகவும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாகவும் பண்ணாங்கன்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அது. சௌந்தர்யாவும் அவள் லெவலுக்கு வச்சு பிச்சு படல் எடுத்தா. ஸோ ஒரு பக்கம் ரொம்ப ராணுவ கலாட்டா பண்ணுவோம், அருண் கன்வின்ஸ் பண்ணி நீ வந்து எல்லாத்தையும் சாரி கேட்கணும், பிகாஸ் எல்லோரும் நீ ரொம்ப ஓவர் ஷாட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் கலாட்டா உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம இவர் யார் முத்துக்குமரன், நான் போராட்டம் பண்ணுவேன்னு சொல்லி எல்லாம் உட்காந்து போராட்டம் பண்ணுறப்ப ராணுவம் கூட்டிகிட்டு வர்றாரு அருண். இப்போ வந்து அவர் பண்ண தப்புன்னு உணர்ந்து உங்கள்கிட்ட சாரி கேட்பார் அப்படின்னு. அப்போல்லாம் தனித்தனியாலாம் சாரி கேட்க முடியாது, 19 கேட்பேன் சாரி அப்படின்னு. அதுக்கு திருப்பி இவங்க ரைஸ் பண்ணுறாங்க, இல்லை அவர் ஹானஸ்ட்டாக கேட்ட மாதிரி இல்லை அப்படின்னு. ஸோ அப்படி ட்ராமா பில்டப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கதி கலங்கி இருக்கிறப்ப ஒரு பக்கம் தனித்தனியாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிளான் பண்ணி இந்த ரகசிய டாஸ்க் என்ன எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவன் எக்ஸ்ட்ரீமுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டான். ராணவ் சத்யா வேறு லெவல். சத்யா பவித்ரா ராணவ் கலகிட்டாங்க. ஸோ இதில் ஜெஃப்ரி உண்மையாலுமே கோவம் வந்துருச்சு. இந்த டாஸ்கில் நல்லா பண்ணது கலைக்கு ஒரு மிரட்டினது வந்து ராணவ், சத்யா, பவித்ரா அண்ட் ரியா. இவங்க 4 பேர் ஒரு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. உண்மையாலுமே நம்பகத்தன்மையோடு பண்ணும் இல்லையா, அதை அவங்க கரெக்டாக பண்ணாங்க. ஸோ வியாழக்கிழமை டாஸ்கோட ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அர்லி மார்னிங் ஒரு சர்க்குலர் வருது, ஜெஃப்ரி போய் எடுக்கிறார். அதில் பிடி வாத்தியார் எல்லாரையும் கிரவுண்டுக்கு கூப்பிட்டு ஒரு உடற்பயிற்சி மாதிரி எல்லாருக்கும் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதா டாஸ்க். ஸோ எல்லாரையும் கூப்பிட்றான் ஜெஃப்ரி, ஒருத்தனும் வர மாதிரி தெரில. அப்புறமா ஒரு லெவலில் ஒரு டென்ஷன் ஆகிடுறான் ஜெஃப்ரி. உண்மையாலுமே ஜெஃப்ரிக்கிட்ட ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. ஸோ ஒரு அங்கே உள்ளவங்களாம் அவனோட பெரியவங்களாக தான் இருப்பாங்க வயசில். எல்லாருக்குமே யாருக்குமே பயப்படாமல் அவன் உருவத்தில் ஒல்லியாக இருந்தாலும் அவன் மிரட்டும் போது எல்லாரும் அந்த கட்டுப்படுறாங்க பாருங்கள். அந்த வகையில் ஜெஃப்ரியை பாராட்டியே ஆகணும். அந்த ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டால் அந்த கேரக்டரில் வாழ்கிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ராமாட்டிக் ஸ்கில் அவங்ககிட்ட இருக்குது. அவ்வளோ பெரிய மிரட்டுறது, நீ பேசாத, நீ ஒழுங்காக பண்ணு. ஈவன் விஷால் ஏதோ கையெல்லாம் தட்டுவான், இஷ்டம்னா பண்ணினா வெளியில் போ. அதேமாதிரி நம்ம ராணாவை சொல்கிறது,
நீ வெளியில் போனால் தான் நான் இங்கே கிளாஸை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த போல்டாக டிசிஷன் எடுக்கிறது. ஜெஃப்ரி உண்மையாலுமே அதை உண்மை நம்பி ஃபைட் பண்ணுறது, சண்டைக்கு போகிறது, ஒரு ஸ்டேஜில் பயங்கர கோபப்பட்டு அடிக்கிற லெவலுக்கு, நாங்களாம் லோக்கல் தான் தெரியுமா, நாங்கள் இங்கே நல்லவங்க மாதிரி இருக்கிறோம், ஆனால் என்னோடய ரியல் ஃபேஸ் காமிச்சேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம், அதெல்லாம் வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. ஸோ அந்த போல்ட்னஸ், அந்த தைரியமாக அந்த கொடுத்த ரோலை நல்லா பண்ணுறதுங்கிறது வந்து ஜெஃப்ரியை பாராட்டியே ஆகணும். ரியலி அந்த ரோல், அந்த பிடி வாத்தியார் ரோலை ரொம்ப நல்லா பண்ணான் ஜெஃப். இந்த சீக்ரெட் டாஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டான ரோல். எல்லா ஸ்டாஃபுமே, மஞ்சரி ஒரு பக்கம் அருண், ஒரு பக்கம் ஜாக்லின்னு சொல்லி எல்லாருமே அவங்க கான்ட்ரிபியூஷனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பிரின்சிபாலுங்கிறது அந்த ஸ்கூலுக்கு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான ஆள். எங்கேயுமே வர்ஷினியோட சவுண்டு கேட்கலங்க. ஒரு பொம்மை மாதிரி வந்து நின்று, அதுவும் எஸ்பெஷலி இந்த சீக்ரெட் டாஸ்கில் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டா. ஸோ ஒரு பிரின்சிபாலுங்கிறது அந்த ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் மாதிரி அப்படி சும்மா நின்று எல்லாரையும் வச்சு பம்பரமாக அடிக்க வேணாவா, ஒரு இடத்துல கூட ஒரு டாஸ்க் கூட சொல்லிக்கிற மாதிரி வர்ஷனுடைய பர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே இல்லை. மொக்க பர்ஃபார்மன்ஸ், வேஸ்ட் ஃப்ளோ. அப்புறமா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே. ஸோ ஆசிரியர் தினத்துக்கு ஆசிரியர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஜாக்லின் ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். இதில் வர்ஷினி வந்து ஃபஸ்ட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மஞ்சரியும் ஒரு பாட்டு, ஐ திங்க் வர்ஷினி ஒரு நல்ல ஒரு கிளாசிக்கல் சாங்ஸ் பாங்க. பட் எல்லோரும் கொஞ்சம் டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லோரும் ஏதோ கோமாளித்தனமாக பண்ணுது அப்படின்ட்டு. அவளுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்லை. ஆக்சுவலி ஷி ஹஸ் காட் அ குட் வாய்ஸ், பட் அந்த கான்ஃபிடென்ட்டில் வர்ஷினியோட ப்ராப்ளமே கான்ஃபிடென்ட் இல்லாதனால தான். அப்புறம் மஞ்சரி கூட ஓரளவுக்கு நல்லா பாட்டு பண்ணாங்க. இதில் ஸ்டாண்ட் அவுட் ஆனது வந்து சிவா. நான் சிவகுமார் வந்து கொஞ்சம் எதுக்குமே ஃபிட் இல்லாத ஆள்னு நினச்சேன். பட் ஹி ஹஸ் காட் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஸ்கில். அந்த ஒரு கார்ட்டூன் கேரக்டரை வச்சு, ஒரு மல்டிபிள் கேரக்டர் வச்சு அந்த பிக் பாஸ் ஹவுஸில் உள்ளவங்க மாதிரி பண்ண மனுஷன் மிரட்டிட்டாருங்க. இது வரைக்கும் சிவகுமார் வந்ததில் இதுதான் அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். அந்த எஸ்பெஷலி அந்த செக்மெண்ட்டில் ஹை லெவல் ஸ்கோர் பண்ணிட்டார். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி, ஒவ்வொருத்தரோட எக்ஸ்ப்ரெஷன் நல்லா கேமராமேன் கவர் பண்ணியிருந்தார். அப்படியே எல்லோரும் அப்படி ரசித்து பார்க்குறது. ஸோ உண்மையாலுமே ரொம்ப நல்லா, அது ஒரு வித்தியாசமான டேலண்ட். ஐ திங்க் அது எல்லாருமே என்ஜாய் பண்ணேன், ஈவன் இன்க்ளூடிங் மீ. ஐ என்ஜாய்டு வெரி வெல். அவரோட டிஃப்ரெண்ட் சைடை பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறமா இன்னொரு செக்மெண்ட் வந்து இந்த நம்ம ஸ்கூல்லலாம் பண்ணுவோம்ல, இவளை லவ் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி டாய்லெட்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வச்சுருந்தானுங்க. விஷால் லவ் தர்ஷி அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸில் எழுதியிருக்கிறது. பிரின்சிபல் பார்த்துட்டு இது யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி ஒரு என்கொயரி நடக்குது. ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங்கில் வச்சு பிரின்சிபல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறப்ப யார் இந்த மாதிரி கேவலமாக பண்ணது, ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப கொஞ்சம் நம்ம தர்ஷினி வாயை விட்டுறாங்க அங்கே இங்கேன்ட்டு. ஏதோ கொஞ்சம் நிறைய இன்பிட்வீனில் கொஞ்சம் தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் ஸ்டூடெண்ட்லாம் ட்ரிகர் ஆகிடுறாங்க. ஸோ நாங்கள்லாம் பிரின்சிபால் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம்னு சொல்லி எல்லாம் முட்டி போட்டு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய இதாக போச்சு. ஆனால் எல்லாத்துலேயும் மஞ்சரியும் ஜாக்லினையும் புளிஞ்சு, அருண் பாவம் ஒவ்வொருத்தன் காலில் விழாத குறையா, இது எப்படின்னா முன்னாடி தைச்சி போட்டால் பின்னாடி கிழிஞ்சிருமே அந்த மாதிரி இங்கே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் அங்கே ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணுறான். பட் பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்க. மஞ்சரி கொஞ்சம் அங்கங்கே லூஸ் பண்ணாலும் அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அந்த செக்மெண்ட்டு. கொஞ்சம் மஞ்சரியோட அங்கங்கே டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ், எல்லாத்துலேயும் முன்னாடி போய் நின்று கோவப்படுறது, ஒரு பக்கம் அருண் அதை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறது, ஒரு பக்கம் ஜாக்லின் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணுறதுங்கிறது அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டே இருந்துச்சு கலாட்டா பண்ணி. ஸோ இந்த இஷ்யூ போயிட்டே இருக்கிறப்ப கிளாஸ் ரூம் காமிக்கிறாங்க. அங்கே பிரின்சிபல் டேபிள்கிட்ட உட்காந்து ஜாக்லின் வந்து அருண்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. இல்லை நாங்கள் எதுவும் எங்களால் டிசிஷன் எடுத்துக்க முடியல, எல்லா இடத்துலையும் இப்போ வைஸ் பிரின்சிபல் அருண் மூக்க நுழைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட், ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. அப்போ வந்து ரேஸ் இஷ்யூ பண்ணுறப்ப அருண் டக்குன்னு சொல்லார், நீ மாரல் கிளாஸில் கூட நம்ம தீபக்கை குரங்குன்னு சொல்லி ஏதோ ஒரு மாரல் கதை சொல்லி அவர் அதுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ உனக்கு ஒழுங்காக ஸ்டூடெண்ட்டை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு ரைஸ் பண்ணோன்னே ஜாக்லின் இல்லை நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி ஐடி கார்டை கீழே வைக்கிறாங்க. உடனே அருண் அதை கொஞ்சம் மாற்றி சொல்லி நீ தூக்கி போடுற, பிரின்சிபால் முன்னாடி இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அதை ஒரு டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸுக்கு உடனே ஜாக்லின் அழுதுகிட்டே டாய்லெட்டுக்குள்ளே போய் உக்காந்து நான் எது பண்ணாலும் இந்த உலகம் என்னை அடிக்குதுப்பான்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிச்சு. கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி கூட வரலைங்க டாய்லெட்லேருந்து. ஆனால் புலம்பி அழுது, புழிஞ்சு அழுகுது. வெளியில் வந்து அது கண்ணில் பார்த்தா ஒரு சொட்டு, அவங்க க்ளோஸ்அப் காமிக்கிறாங்க மூஞ்ச, கொஞ்சம் கூட தண்ணியில் ஆனால் அழுது புழிஞ்சு அழுகுது.
என்னை எல்லாரும் ஓரம் கட்டுறாங்க, நான் எது பண்ணாலும் என்னை கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அழுது. அதோட ரொம்ப ஹைலைட்டான விஷயமே இதுதான். அருண் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ குரங்குன்னு சொல்லிட்டு தீபக்கையும் அவங்க அம்மாவின்ற மாதிரி சேர்த்து சொல்லிட்டேன்ற மாதிரி குரங்கு கதை வந்து தீபக்கை ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்னு. உடனே தீபக்கை கூப்பிட்டு, அண்ணா நான் உங்களை இந்த மாதிரி தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்கன்னு காலில் விழுந்து போட்டதெல்லாம் ட்ராமாவினுடைய உச்சக்கட்டம். ஜாக்லின் ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ராமா குயின் தான் ஜாக்லின். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ட்ராமாவாக தான் இருந்துச்சு. அப்படி மைக்கெல்லாம் தூக்கி போட்டு போகிறது. ஸோ ஒரு மாதிரி அதை ஒரு மசாலா கலந்து அந்த சீனை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அந்த டாஸ்க்கை பண்ணிட்டாங்க.